Hi friends, welcome to Mr. Stitch Blouses. Ari Embroidery la design trace book நான் ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கே தெரியும் Ari Embroidery la என்னோட ஷாப்ல வந்து 1000க்கு மேற்பட்ட bridal blouses சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். சோ அந்த வகையில நிறைய லேடிஸ் வந்து விருப்பப்பட்டு செலக்ட் பண்ண டிசைன்ஸ் இல்ல ஃபேமஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கேட்டலாக் வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். சோ இதுல வந்து என்கிட்ட 3 விதமான கேட்டலாக் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டலாக், அதே மாதிரி இங்க ஒரு கேட்டலாக், இங்க ஒரு கேட்டலாக் இருக்கு. ஒவ்வொரு கேட்டலாக்லயும் 73 யூனிக் டிசைன்ஸ் இருக்கு. ஒரு கேட்டலாக்ல வந்த டிசைன் மத்த 2 கேட்டலாக்ல உங்களுக்கு ரிப்பீட்டடா வராம யூனிக் டிசைன்ஸா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். நீங்க 3 கேட்டலாகும் சேர்த்து வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 219 யூனிக் டிசைன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நெக், ஸ்லீவ் ரெண்டோட பேட்டர்னும் அடங்கும். இப்ப இந்த கேட்டலாக் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க. சோ இது வந்து கேட்டலாகோட ஃபர்ஸ்ட் பேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸோட கைட்லைன்ஸ், என்னென்ன ஸ்டிச்சஸ் நீங்க எப்படி போடணும் அப்படின்றது எல்லாமே நான் இதுல கொடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனோட நெக். சரியா, இந்த நெக் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மார்க்கிங்ல கொடுத்திருப்பேன். அப்புறம் எந்தெந்த இடத்துல என்ன ஸ்டிச் போடணும், ப்ராப்பரா ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க என்ன ஸ்டிச் போடணும்ன்றது எல்லாமே நான் மார்க் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அடுத்து வந்து ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்லயும் எந்தெந்த இடத்துல என்ன ஸ்டிச் போடணும் அப்படின்ற மார்க்கிங்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். இது எல்லாமே யூனிக் டிசைன் தான். நீங்க இந்த நெக்குக்கு தான் இந்த ஸ்லீவை யூஸ் பண்ணணும்னு இல்ல, இந்த ஸ்லீவை நீங்க தனியா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல அந்த நெக்கை நீங்க தனியா கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது பாருங்க. சோ இதுலயும் நான் எல்லாமே என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணும்ன்றது எல்லாமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அடுத்த புக் பார்க்கலாம். இது அடுத்த கேட்டலாக். இதுலயும் ஃப்ரண்ட் பேஜ் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸோட கைட்லைன்ஸ் இது. இது வந்து நெக். சோ இந்த நெக்லயுமே உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்றது எல்லாமே நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி எல்லா புக்லயுமே ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் என்னென்ன ஸ்டிச்சஸ், என்னென்ன கைட்லைன்ஸ், அந்த ஸ்டிச் என்னென்ன போடணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்டா மார்க் பண்ணி கொடுத்திருப்பேன். இந்த ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் ட்ரேஸ் புக் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா வந்து ஆரி எம்ப்ராய்டரி பண்றவங்க நிறைய வந்து மாற்றுறது 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ட்ட இருந்து ஆரி ஆர்டர்ஸ் வாங்கும்போது நெட்ல இருந்து டிசைன் வாங்கி செலக்ட் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணும்போது கஸ்டமர் ஒரு டிசைன் காட்டுவாங்க. நீங்க முடிச்சு காட்டுனதுக்கு அப்புறம் நீங்க அந்த டிசைனை முடிச்சு கஸ்டமர்ட்ட காட்டும் போது நான் காமிச்சது வேற மாதிரி இருந்தது, நீங்க போட்டது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிரச்சனை ஆரி ஒர்க் பண்ற நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு டிசைன் காட்டுறாங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு டிசைன் சரியாவே தெரியாது. நீங்க அதை ஜூம் பண்ணி பாப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்டிச் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு சைமல்டேனியஸா அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க ஒரு டிசைன் எடுத்து போட்டுருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் காமிச்ச டிசைன்ல ஒரு தாம்பல், எம்போஸ்டு தாம்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க போடுற ஸ்டிச்சஸ் வந்து எம்போஸ்டு தாம்பல் போடுறதுக்கு பதிலா ஷார்ட் தாம்பல் போட்டுட்டீங்க. சோ உங்களுக்கு போடும்போது அது தப்புன்னு தெரியாது. தாம்பல் தானே நம்ம போட்டிருக்கோம், கரெக்டா தான் வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க காமிச்ச டிசைனுக்கும் நீங்க போட்ட டிசைனுக்கும் டோட்டலா டிஃபரன்ஸ் இருக்கும். சோ கஸ்டமர் பார்த்துட்டு என்ன இது இப்படி பண்ணிட்டீங்க, இது சரியாவே இல்லையே, நான் காமிச்சது மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லி அது கடைசியில பிரச்சனையில போய் முடியும். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்கோட அலைன்மெண்ட், ரைட் லெஃப்ட் 2 சைடும் வந்து அலைன்மெண்ட் சரியா வராம மிஸ்டேக்கா பண்றது. சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ இது பாருங்க, ஒரு திலகம் ஷேப்ல டிசைன் எடுத்திருக்கேன். சோ இந்த டிசைன்ல வந்து சென்டர்ல ஒரு திலகம் வச்சிருவீங்க, இந்த சைடு வந்து ஒரு 20 திலகம் ஸ்டோன் வச்சு நீங்க டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து 20 வரதுக்கு பதிலா 21 22 வந்துடும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து கரெக்டா கொண்டு வர முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ். சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குல்ல, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து சென்டர்ல ஒரு ஒர்க் நீங்க பண்ணிடுவீங்க. அப்படியே இங்க இருந்து நீங்க டிசைன் பண்ணிட்டே வரும்போது இங்க கரெக்டா முடியும், இங்க வந்து பாதி டிசைனோட கட் ஆயிரும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம பிளவுஸா அதை ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு சைடு அலைன்மெண்ட் கரெக்டாவும் இன்னொரு சைடு அலைன்மெண்ட் வந்து சரியா இல்லாமலும் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக நான் வந்து எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணி நெக் எல்லாம் வந்து கரெக்டா பண்ணி அதுல என்னென்ன ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்றதெல்லாம் நான் ரெடி பண்ணி இந்த கேட்டலாக் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த ட்ரேஸ் புக் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், யார் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்பதான் ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வருவீங்க, லாஸ்ட்ல வந்து பிளவுஸ் தான் டிசைன் பண்ண போவீங்க. சோ அந்த பிளவுஸ் வந்து நீங்க அப்படியே டிசைன் நீங்க ஸ்டிச்சஸ் முடிச்ச உடனே அப்படியே பிளவுஸ் டிசைன் எடுத்து நீங்க கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க
கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிருவீங்க, ஆரி கிளாஸஸ் நீங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லாவே போட்டு முடிச்சிருவீங்க. ஆனா எனக்கு வரையறதுக்கு வரவே வராது, எனக்கு ஆர்ட்டே சுத்தமா வராது, எனக்கு சுத்தமா வரையவே தெரியாது அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வரையவே தெரியலன்னா நீங்க இந்த ட்ரேஸ் புக் வாங்கிட்டீங்கன்னா இதுல எல்லா டிசைனும் வரைஞ்சு இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஆரி பிசினஸே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ட்ரேஸ் புக்ல உங்களுக்கு டிசைன்ஸ் மட்டும் அப்படின்னு இல்லாம உங்களுக்கு ஸ்டிச்சஸும் நான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த டிசைனை நீங்க அப்படியே கஸ்டமர்கிட்ட காமிச்சு நீங்க ஆர்டரும் எடுக்கலாம். இல்ல இதுல நான் வந்து ஸ்டிச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன்ல அதெல்லாம் வச்சு நீங்க ரேட் பிக்ஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு டிசைன் எடுத்துக்கோ, இந்த டிசைனை பாருங்க, இதுல வந்து நான் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றத எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவேன். எந்த இடத்துல வந்து ஃபெதர் ஸ்டிச் போடணும், இந்த இடத்துல ஸ்டோன் ஒட்டணும், இந்த இடத்துல லோடு ஸ்டிச் போடணும் அப்படின்றது எல்லாமே நான் இதுல மென்ஷன் பண்ணிடுவேன். அப்போ இதுல என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றத பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த டிசைனை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற ஒரு அனுமானம் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த டிசைனை வந்து நம்ம 2 நாள்ல முடிக்கலாம், இல்ல 1 நாள்ல முடிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க ஈஸியா இந்த டிசைனுக்கு வந்து ரேட் பிக்ஸ் பண்ணிடலாம். சோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர்ட்ட ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து டிசைனை காமிச்சு அதுக்கு ரேட்டும் சொல்லணும். சோ அந்த ரேட் கன்ஃபார்ம் பண்றது நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ரொம்ப திணறுவீங்க. ரேட் வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி இல்லாம இமீடியட்டா நீங்க டிசைனையும் காமிச்சு இந்த டிசைனுக்கு இதுதான் ரேட் வரும் அப்படின்றதையும் உங்களால காட்ட முடியும். ஏன்னா நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் இதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறனால. சோ வந்து நீங்க ஒரு பிகினரா இப்பதான் வந்து ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த ட்ரேஸ் புக் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் கத்து முடிச்சுட்டு எனக்கு ட்ரேசிங்கே வராது, எனக்கு டிசைன் வரையவே வராது அப்படின்னாலும் நீங்க இந்த புக் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க ஒரு கடை வச்சு ஆரி எம்ப்ராய்டரி பிசினஸே பண்ணிட்டு இருக்கீங்க, கஸ்டமர்ட்ட ஆர்டர் வாங்கி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ட்ரேஸ் புக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த டிசைன் கேட்லாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல வந்து நீங்க 3 கேட்லாக் சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. 2 கேட்லாக் நீங்க சேர்த்து வாங்குறதுனாலும் வாங்கலாம், அதுக்கும் ஆஃபர் இருக்கு. இல்ல எனக்கு 2 வேணாம் 3 வேணாம், ஒண்ணு மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஒரே ஒரு கேட்லாக் மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த கேட்லாக்குள்ள என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத சாம்பிள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ இந்த சாம்பிள் நெக் மட்டும் நான் காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த மார்க்கிங்கும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இது காட்டுறேன். நீங்க இதை வந்து பாக்கலாம், இதுல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். பொதுவா வந்து நம்ம டிசைன்ஸ் அப்படிங்கும் போது பேசிக் டிசைன்ஸ், ஒரு மீடியம் லெவல்ல உள்ள டிசைன்ஸ், பிரீமியம் டிசைன்ஸ் அப்படின்னு எல்லா டிசைனுமே மிக்சடா இதுல இருக்கு. 3 கேட்டலாக்லயுமே எல்லாமே மிக்சடா இருக்கு. சோ இதுல வந்து நீங்க பார்க்க போறது கொஞ்சம் சம் சாம்பிள்ஸ் டிசைன்ஸ் மட்டும், நீங்க நெக் மட்டும் நீங்க பார்க்க போறீங்க. இந்த நெக் பாருங்க, ஒரு பீகாக் டிசைன். சோ 2 சைடும் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த டிசைன்ல வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது, நீங்க அப்படியே ஒரு துணியில மார்க் பண்ணி இந்த டிசைன் அப்படியே பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணும், இந்த இடத்துல எல்லாம் என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணும்னு எல்லாமே நான் உங்க கேட்டலாக்ல வந்து மார்க் பண்ணிருப்பேன். சோ அதை பார்த்து நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். இது வந்து சாம்பிள் தான், இதுல நான் எதுவுமே மார்க் பண்ணல. இந்த டிசைன் பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்கோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து கரெக்டா ஈவனா வர்ற மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சு மார்க் பண்ணிருப்பேன். இதுலயும் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு திலகம் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ற டிசைன். இதுலயும் வந்து அந்த ஸ்டோனோட கவுண்ட் வந்து எக்ஸாக்டா வர்ற மாதிரி மார்க்கிங்ஸ் கரெக்டா பண்ணி நான் ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்கா டிசைன். சோ இந்த மாங்கா டிசைன் தான் ரொம்ப பீக்ல இருக்கிறது, எல்லாரும் விரும்பக்கூடிய டிசைன். இது ஒரு மினிமம் டிசைன், ஒரு பேசிக் டிசைன். சோ ஒரு த்ரெட் ஒர்க்ல பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கலாம். இதுல பாருங்க ஃபிளவர் வச்சு நான் ரெடி பண்ணிருக்கேன். சென்டர்ல 2 ஃபிளவர் வந்துச்சு, இந்த சைடு நெக்ல 2 ஃபிளவர், இந்த சைடு நெக்ல 2 ஃபிளவர் ஈவனா இருக்கிற மாதிரி கரெக்டா நான் மார்க் பண்ணிருக்கேன். இது பாருங்க ஒரு பீகாக்கோட ஃபெதர். சோ 2 சைடும் ஃபெதர் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து ஈவனா இல்லாம அந்த கட் ஒர்க்ல வர்ற மாதிரி ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரியும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணும்ன்றது எல்லாமே உங்க கேட்டலாக்ல நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த டிசைன் பாருங்க, ஒரு ஃபிளவர் மாதிரி பேட்டர்ன்ல உள்ள டிசைன். சோ ஈவனா இருக்கிற மாதிரி 2 சைடுமே பாருங்க கரெக்டா முடிஞ்சிருக்கு டிசைனு. சோ இந்த இடத்துல அடுத்த டிசைன் ஸ்டார்ட் ஆகுது, அதோட நான் நிப்பாட்டிருக்கேன். 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். சோ இந்த சைடு ஒரு டிசைன் முடிஞ்சு இந்த சைடு ஒரு டிசைன் ஹாஃப்ல அப்படி இருக்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு எக்ஸாக்டா மார்க்கிங்ஸ் இருக்கும். இது மேங்கோ டிசைன்லயே பெரிய சைஸ். இது பாருங்க கொடி டிசைன். சோ ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்தவரையிலும் கொடி, ஃபிளவர், லீஃப் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொடி பாருங்க எவ்வளவு நுணுக்கமா கரெக்டா எல்லாமே எக்ஸாக்டா இருக்குன்னு. இது பீகாக். சோ இந்த பீகாக்ல இந்த பாடியில உள்ள ஃபில்லிங்லாம் வந்து எப்படி வரணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். இது வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்.
இந்த ஃப்ளவருமே வந்து பாருங்க கரெக்டா இந்த எண்ட்ல எப்படி முடியுதுன்னு. சோ இது ஒவ்வொன்றும் மார்க்கிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நார்மலா மார்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டா வராது. சோ இந்த மாதிரி நான் மார்க்கிங்ஸ் கொடுக்கறதுனால நீங்க ஈஸியா இதை பண்ணிடலாம். உடனே இம்மீடியட்டா ஒரு டிசைன் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். சோ இதுவும் அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். இது வந்து லீஃபும் ஃப்ளவரும் இருக்கிற மாதிரி. சோ லீஃபுக்கு ஃப்ளவருக்குலாம் என்னென்ன ஸ்டிச்சஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா மைன்யூட்டா டிசைன்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஸ்டிச் போடணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்படி போட்டாலும் அது கரெக்டா வருமா வராதான்றது தெரியாது. சோ இதுல வந்து நான் எக்ஸாக்ட் மார்க்கிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதனால ஈஸியா இருக்கும். இதுவும் வந்து கொடி டிசைன். சோ கொடி டிசைன் தான் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆரி எம்ப்ராய்டரியில. அந்த கொடி டிசைன்ல லீஃபுக்கு என்ன ஸ்டிச்சஸ் போடணும், ஃப்ளவருக்கு என்ன ஸ்டிச்சஸ் போடணும், அதுவும் அந்த ஃப்ளவரோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்டிச்சஸ் மாத்தணும். எல்லா ஃப்ளவருக்கும் ஒரே ஸ்டிச்சஸ் போட முடியாதுல்ல, ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஸ்டிச்சஸ் மாறும். அதுக்கேத்த மாதிரி நான் எல்லாமே சொல்லி தந்திருப்பேன் அதுல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் டிசைன். சோ இதெல்லாம் வந்து ரன்னிங் டிசைன் தான். அப்படியே நீங்க வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு பேட்டர்னா கொடுத்துருக்கேன். இதுவுமே ரன்னிங் டிசைன் தான். இது வந்து ஒரு ஃப்ளவர் கொடி பேட்டர்ன். இதுவும் வந்து கொடி பேட்டர்ன் தான். இது வந்து ஒரு எலிஃபென்ட் இருக்கிற மாதிரி பேட்டர்ன். சோ சென்டர்ல மட்டும் கட் ஒர்க்ல எலிஃபென்ட்டோட அந்த இது வந்து எலிவேட் ஆகி வெளியில வர மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். சோ இதுலயும் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அந்த கொடிக்கு அந்த லீஃபுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து அதுல சொல்லியிருக்கேன். இதுவும் ஃப்ளவர் கொடி பேட்டர்ன். இது வந்து ஒரு நல்ல ஃபேமஸ் டிசைன். நிறைய பேர் வந்து இந்த டிசைனை செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய லேடிஸ் நம்ம கடையில வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கிற ஒரு டிசைன் இது. இது வந்து ஸ்டோன் வச்சு நீங்க போடுற டிசைன். இது ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அலைன்மெண்ட் வந்து இதுல கரெக்டா நான் மார்க் பண்ணிருப்பேன். இது ஒரு ஃபேமஸ் டிசைன். நிறைய லேடிஸ் வந்து இத செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ்ல வந்து லோடு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளவர்ல வந்து நம்ம வேற ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டிசைனும் வந்து ஒரு ஃபேமஸ் டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா மேப்பிள் லீஃப்னு சொல்லுவோம். சோ இந்த லீஃப்க்கு வந்து நம்ம உள்ள வந்து த்ரெட் ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்டிச்னு நான் உங்களுக்கு அந்த கேட்டலாக்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோனு த்ரெட் ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான். இதுலயும் நீங்க வந்து த்ரெட் அவுட்லைன்ல வெளியில வந்து இந்த இடத்துல ஸ்டோன் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.